எக்ஸாக்ட்லிங்க. நாங்க எதிர்பார்த்தத விட நீங்க வந்து நெறைய விஷயங்கள வந்து ஒரு ரியலி ஒரு ஆண்டர்பிரினருக்கான தேவைகள் நெறைய விஷயங்கள நீங்க ஒரு ஐ ஓப்பனர் மாரி சொல்லியிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். பட் ஒரே ஒரு கொஸ்டின் விச் ஐ ஹேவ் லைக் டு கம்பைன் சொன்னிருந்தேன். Scaling up the business into 10 lakhs to 30 lakhs, 30 lakhs to 50 lakhs. So how it is Haribhavanam is doing and அந்த அந்த லாங் ரன்னுக்கான நோக்கம் அதை கொஞ்சம் சொல்லலாங்களா? ஏன்னா பிகாஸ் எல்லாருமே அந்த பிஸ்னஸ்ன்னு பண்ணால் இமீடியட் தேர் லுக்கிங் ஃபார் த ஸ்கேலிங் அப் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இயர். ஸோ அதை பற்றி சொல்லிட்டு வில் கன்க்ளூட் திஸ் செஷனுங்க. ஸ்கேலிங்கிறது ஐ வுட் ஆஸ்க், எதுக்காக நீங்க ஸ்கேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பணம் சம்பாதிக்கிறதுக்காகவா, இல்ல ஃபேமா, எனக்கு இவ்வளவு பிரான்ச் இருக்கு, இல்ல ஐ டூ சோ மச் நம்பர்ஸ், இவ்வளவு க்ரோர் பிசினஸ் பண்றேன்னு சொல்றதுக்கா, இல்ல உங்களுக்கு ஏர்னிங் பத்தில வாட் இஸ் த ரெக்வயர்மெண்ட்? ஸோ பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ஜஸ்ட் அவ்வளோதான். நான் பண்ணுறதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு. பட் என்னால் அப்படி யோசிக்க முடியல. இது இப்போ அதான் சொல்கிறேன் இல்லையா, ஐ எம் ரியலி ஹாப்பி வித் வாட் ஐ எம் டூயிங். ஏன்னா இதுவே என்னால் பார்க்க முடியல. இதில் வரக்கூடிய லாபம் கம்மியாக இருந்தாலும் எனக்கு இது போதும். ஏன்னா இதுக்கு மேலே இது பார்க்க முடியாது, இதுக்கு மேலே இதை எக்ஸ்பெண்ட் பண்ணால் இதுவும் டைல்யூட் ஆயிரும். அப்படிங்கிறப்போ நான் அந்த ஸ்கேலிங்கிற விஷயத்தில் ரொம்ப போகலை. பட் யூ கேன் ஸ்கேல் திஸ், அதான் சொல்கிறேன் இல்லையா. பட் இட் வில் கெட் டைல்யூட்டட் ஷுவர். இந்த உங்களோட கவனம் அதில் இருக்காது. அது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நீங்கள் ஒரு குழந்தை வச்சிருக்கிறதுக்கும் 3 குழந்தை வச்சிருக்கிறதுக்கும் 5 குழந்தை வச்சிருக்கிறதுக்கும் 12 குழந்தைகள் வச்சிருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. உங்களோட கவனம் எவ்வளோ இருக்கும் அந்த குழந்தை கூட, அந்த குழந்தை கூட நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ விஷயத்த கரெக்ட் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் இது. பட் அப்படி நீங்கள் அதெல்லாம் தேவையில்லை. பட் ஐ எம் லுக்கிங் ஒன்லி டு நம்பர்ஸ்னா யூ கேன் டேக் இட் டு எனி லெவல். பட் கண்டிப்பாக ஜெயிச்சிருவே அப்படின்னு கேட்டால் 50-50 சான்சஸ் தான். இட் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட திறமையை பொறுத்தது தான். நிறைய பேத்துக்கு அந்த திறமை இருக்குது, பட் எல்லாத்துக்கும் இல்லை. ஸோ காமனாக எல்லாத்துக்கும் சூட் ஆகிறத நான் சொல்றேன். ஸோ ஸ்கேலிங்கிறது இன் ஃபுட் பிஸ்னஸ், இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், ஃபுட் பிஸ்னஸ்ல இன்னைக்கு 100+ பிரான்ச்சஸ் போனவங்களும் இருக்காங்க, 300+ போனவங்களும் இருக்காங்க. இதே மெக்டொனால்ட்ஸ், கேஎஃப்சி மாதிரி 2500 6500 போனவங்களும் இருக்காங்க. Only thing where they are succeeding is they have a proper setup of maintaining the documentation, recipe, SOPs, applying them and everything. And that has become a big brand. And youngsters are willing to go eat and they are willing to go work there. So and the trend is different totally. So நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெஸ்ஸும் இருக்காது, அந்த 5 ஸ்டாரும் இருக்காது, அந்த ப்ரீமியம் வெஸ்டர்னும் இருக்காது. we are stuck in between. ஸோ இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னைக்கு எவ்வளோ பேர் தயாராக இருக்காங்க? நம்ம ரெஸ்டாரண்ட் கிச்சனில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஆளுகளே இல்லை. ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓகே மேபி, ஏன்னா ஏர் கண்டிஷனில் இருக்காங்க, தேர் கெட்டிங் டிப்பு ஓகே. பட் பேக் அண்ட் சைட்லலாம் இனி ஃபியூச்சரில் எப்படி ஆள் கிடைப்பாங்க? இவங்களை வச்சு இவங்க இல்லாமல் எப்படி ப்ரொடக்ஷன் பண்ண முடியும்? மெஷின் பேஸ்டாக போனால் இது எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகும், எவ்வளோ தூரம் யூ வில் கெட் த டேஸ்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி, டோன்ட் நோ. வி ஹேவ் டு அப்ளை அண்ட் சி. But slowly we are applying in some areas and seeing that it's not possible, then we are coming back again, burning our fingers. Like this, I think if you want to scale on a very big scale, if you want to work, you have to do some other business also for scaling purpose alone. This you can have only இவ்வளோதான் இருக்கணும், இவ்வளோ இருந்தால் இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். ஸ்கேல் பண்ண முடியும், கண்டிப்பாக முடியாதது கிடையாது. இட்ஸ் சூப்பர் மார்க்கெட் இன்னைக்கு ஈஸியாக ஸ்கேல் பண்ணிடலாம், நீங்கள் ஜாக்கி ஸ்டோர்ஸ் ஸ்கேல் பண்ணிடலாம், எனி திங் கேன் பி ஸ்கேல்டு இன்னைக்கு. பட் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது ஸ்கேல் பண்ணி எப்படி பார்ப்பீங்க அப்படிங்கிறத என்னோட கேள்வி. ஸோ அந்த அளவுக்கு பார்க்குற அளவுக்கு யூ ஹேவ் டு பில்ட் தி தட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ அதெல்லாம் பக்காவாக பண்ணோம்னா பார்க்க முடியும். That's really an amazing session. Thank you so much. ரொம்ப ஃப்ராங்கா ஓப்பனா இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஃபிகல்ட் டைம்ல நீங்க வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்க எங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. இப்போ இங்க இருக்க எல்லா ஃபுட் ப்ரெனர்ஸும் என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னா, ஐயோ நம்ம இப்படி பண்ணலாம்னு நினைச்சோமே, இப்படி பண்ணலாச்சோ, இவ்வளோ கிளாஸஸ் இருக்கா, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இவங்க ஒரு 50 years பிராண்டு, இவங்களே இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபல் செட் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்போ நம்ம என்ன மாதிரியெல்லாம் ஃபார்முலா வச்சிருக்க போறோம், டிசிப்ளின் பண்ண போறோங்கிறது அவங்களுக்குள்ள இப்போ நிறைய எண்ணங்களாக அவங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். ஐ ஹோப் இங்க இருக்க எல்லா ஃபுட் ட்ரெயினர்ஸ்க்கும் உங்களோட இந்த இன்டர்வியூ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. நீங்க உங்களோட டிஃபிகல்ட் டைம்ல நீங்க வந்து எங்களுக்காக இந்த கோல்டன் ஹார்ஸ் வந்து எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க.
தேங்க்யூ ஸோ மச். சுகா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். எங்க ஹோல் டீமும் இந்த ஈவெண்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வில் கம் ஃபார் சூன் ஃபார் அன் லஞ்ச் ஆர் டின்னர் ஃபார் ஹேவிங் அ Welcome, டெலிஷியஸ் welcome. டேஸ்ட் பட் ஃபுட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ Sure. மச். வி You're all மிஸ்ஸிங் யூ welcome. லாட். And I should say that இன்னைக்கு ஐம் ரியலி சாரி டு சே திஸ். நான் ஃபிசிக்கலாக இன்னைக்கு அங்கே அப்பியர் ஆக முடியல. ஐம் ஹெல்ட் அப் இன் மும்பை பிகாஸ் ஆஃப் தி ஃப்ளைட் கேன்சலேஷன்ஸ். அண்ட் ஐம் ரியலி சாரி ஃபார் தட். ஸோ இவங்க ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரி ஐ குட் ஸ்பெண்ட் சம் டைம் இன் ஜூம். I hope this session would be useful for you. And if you have any questions or if you want to discuss anything with me, you can take my contact and contact me anytime. Thank you all for the session. Hope everything will be best of the day. Thanks a lot. Bye. தேங்க்யூ ஸோ மச்ங்க. நன்றிகள் ஃப்ரம் த சுகா சேரிட்டபிள் ட்ரஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ.